எல் நினோ இன்று உலகெங்கும் அதிர்வலைகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் மிக முக்கியமான தலைப்பு செய்தி இதுதான். பூமி முன்னெப்போதையும் விட வேகமாக வெப்பமடைந்து வருகிறது. எல் நினோ எனப்படும் உலகளாவிய காலநிலை மாற்றம் அடுத்த சில வாரங்களில் உருவாக 80%, இந்த ஆண்டின் இறுதிக்குள் தீவிரமடைய 90%த்திற்கும் அதிகமான வாய்ப்பும் இருப்பதாக உலக வானிலை அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. பொதுவாக கணிக்க முடியாத இயற்கை மாற்றங்களை கொண்ட காலநிலை அறிவியல் இவ்வளவு துல்லியமான எல் நினோ பற்றி முன்கூட்டியே எச்சரிப்பது மிக மிக அரிதான ஒன்று. ஏற்கனவே பனிப்பாறைகள் உருகுவதும் வறட்சியும் காட்டுத்தீயுமாக கொதித்துக் கொண்டிருக்கும் பூமியில் இந்த முறை எல் நினோ நுழையும் போது அதன் பாதிப்புகள் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு மிக கொடூரமானதாக இருக்கும் என்று விஞ்ஞானிகள் கவலை தெரிவிக்கின்றனர். பசிபிக் பெருங்கடலில் நடக்கும் ஒரு மாற்றம் உலக நாடுகளை எப்படி உலுக்கப் போகிறது? இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். பசிபிக் பெருங்கடலின் நடுப்பகுதியில் உள்ள கடல் நீர் வழக்கத்திற்கு மாறாக பயங்கரமாக வெப்பமடைவதையே நாம் எல் நினோ என்கிறோம். இது 2 முதல் 7 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இயற்கையாகவே நடக்கும் ஒரு நிகழ்வுதான். மேற்கு பசிபிக் பகுதியில் வீசும் காற்று திடீரென பலவீனமடையும் போது இந்த மாற்றம் தொடங்குகிறது. காற்று பலவீனமாவதால் கடல் நீர் வெப்பமடைகிறது. கடல் நீர் வெப்பமடைவதால் காற்று இன்னும் பலவீனமடைகிறது. இப்படி ஒரு சங்கிலி தொடர் எதிர்வினையாக மாறி அடுத்த சில மாதங்களில் பசிபிக் பெருங்கடலின் பெரும் பகுதி கொதிக்கும் நிலைக்கு தள்ளப்படுகிறது. உதாரணத்திற்கு அமெரிக்க நாட்டின் பரப்பளவிற்கு சமமான கடல் பகுதி இப்படி வெப்பமடையும் போது அதிலிருந்து வெளியேறும் பிரம்மாண்டமான வெப்பம் உலகெங்கும் உள்ள ஒட்டுமொத்த வளிமண்டல சுழற்சியையும் தலைகீழாக புரட்டி போட்டுவிடும். இதன் பின்னணியில் நோவோ அமைப்பின் மூத்த விஞ்ஞானி மைக்கேல் மெக்ஃபடேன் உலக நாடுகளுக்கு எச்சரிக்கை ஒன்றை விடுக்கிறார். வரலாற்றில் புகழ்பெற்ற 1997, 2015 ஆகிய ஆண்டுகளில் ஒரு மிகப்பெரிய எல் நினோ உருவாவதற்கு முன்பு பசிபிக் பெருங்கடல் எப்படி இருந்ததோ அதே போன்ற சூழல்தான் இப்பொழுதும் இருக்கிறது. எனவே இந்த ஆண்டும் ஒரு பெரிய எல் நினோ உருவாவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளன. இடையில் மாற்றங்கள் ஏதும் வராமல் இருந்தால் இந்த ஆண்டு ஒரு வலுவான எல் நினோவை நாம் எதிர்பார்க்கலாம். பசிபிக் பெருங்கடலில் நடக்கும் ஒரு மாற்றம் உலகெங்கும் உள்ள வானிலையை எப்படி தலைகீழாக மாற்றுகிறது? ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் போன்ற மேற்கு பசிபிக் நாடுகள் வழக்கமான ஆண்டுகளில் நல்ல மழைப்பொழிவை பெறும். ஆனால் எல் நினோ காலத்தில் இந்த வெப்பமான கடல் நீர் கிழக்கு நோக்கி நகர்வதால் மேற்கு பசிபிக் நாடுகள் கடும் வறட்சியை சந்திக்க உள்ளன. அதே நேரத்தில் பசிபிக் தீவுகளுக்கும் தென் அமெரிக்காவின் மேற்கு கடற்கரைக்கும் யாரும் எதிர்பாராத வகையில் பேய் மழையை கொண்டு வரும். குறிப்பாக எல் நினோவின் தாக்கம் பசிபிக் நாடுகளோடு மட்டும் நின்று விடுவதில்லை. எல் நினோ எவ்வளவு தீவிரமடைகிறதோ அவ்வளவு தூரம் அதன் பாதிப்புகள் தீவிரமடைகின்றன. இந்தியா உள்ளிட்ட தெற்காசிய நாடுகள், கிழக்கு ஆசியா, அமெரிக்கா போன்ற உலக நாடுகள் எதுவுமே இதிலிருந்து தப்ப முடியாது. 40 ஆண்டுகளுக்கு முந்தைய காலத்தை விட இன்று உலகம் மிகவும் வெப்பமாக உள்ளது. வெப்பமான காற்றால் அதிக ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்பதால் இயற்கை நிகழ்வுகளின் பாதிப்புகள் பல மடங்கு அதிகரித்து வருகின்றன. உதாரணமாக எல் நினோ காரணமாக வழக்கமாக பெய்யும் பலத்த மழை தற்போதைய காலநிலை மாற்றத்தால் அதிதீவிர மழையாக மாறி பெரும் வெள்ளத்தை ஏற்படுத்துகிறது. அதேபோல எல் நினோவால் ஏற்படும் சாதாரண வறட்சி, வெப்பமான காற்று மண்ணின் ஈரப்பதத்தை வேகமாக உறிஞ்சுவதால் கொடூரமான அதிதீவிர வறட்சியாக மாறுகிறது. சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் புவி வெப்பமயமாதல் எல் நினோவின் கொடூரத்தை பல மடங்கு அதிகப்படுத்துகிறது. ஐநா பொதுச் செயலாளர் அந்தோனியோ குட்டேரஸ் எச்சரிப்பது போலவே எல் நினோ என்பது எரியும் நெருப்பில் ஊற்றப்படும் எண்ணெய் போன்றதுதான். புதைப்படிவ எரிபொருட்களை பயன்படுத்துவதை நிறுத்துவதும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை நோக்கி நகர்வதும் மட்டுமே இதற்கான ஒரே தீர்வு. இருப்பினும் இந்த அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலாக உலகெங்கிலும் நமது வானிலை தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது. கடந்த 40 ஆண்டுகளில் எல் நினோ எப்படி உருவாகிறது, எப்படி வளர்கிறது என்பதை விஞ்ஞானிகள் மிக துல்லியமாக அறிந்து வைத்துள்ளனர். அந்த வகையில் இந்த ஆண்டு இறுதிக்குள் அது உச்சத்தை அடைவதற்குள் எந்தெந்த பகுதிகளில் வறட்சி அல்லது வெள்ளம் வரும் என்பதை முன்கூட்டியே கணித்து நம்மை தற்காத்துக் கொள்ள போதிய அவகாசம் நமக்கு இருக்கிறது. எல் நினோ போன்ற இயற்கையின் சீற்றங்களை நம்மால் முற்றிலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. ஆனால் அறிவியல் பூர்வமான அறிவோடும் சரியான திட்டமிடலோடும் உலக நாடுகள் களம் இறங்கினால் எந்த ஒரு பேரழிவிலிருந்தும் மனித இனம் தன்னை தற்காத்துக் கொள்ள முடியும்.